நேற்றைய தினம் நம்மளுடைய ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளோம். அந்த வீடியோவானது கஞ்சா போதையில் ஒரு 4 நபர்கள் சாதி பாடலை போட்டுக்கொண்டு கையில் பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டு ரீல்ஸ் எடுத்தபடி ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். இதுபோன்று கஞ்சா போதையில் பயங்கரம் ஆயுதங்களுடன் இருக்கும் நபர்களால் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும். பாமர எளிய மக்களுக்கு பாதுகாப்பு என்பது மிக குறைந்து விட்டது என்று அந்த வீடியோவில் கூறியிருப்போம். இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 4 பேரும் சரித்திர பதிவேடு என்ற பகுதி குற்றவாளிகள் என்று தெரிய வருகிறது. இவர்கள் கைது செய்தது நெல்லை டவுன் போலீசார். இவர்கள் ஏற்கனவே குற்றவாளிகளாகத்தான் இருந்துள்ளார்கள் 4 பேரும். இந்த வீடியோவை நம்ம வெளியிடுகிறோம். இதுபோன்று கஞ்சா போதைக்கும் மது போதைக்கும் அடிமையாகாதீர்கள். ஜாதி வெறி என்பது வேண்டாம். இப்படியெல்லாம் நம்ம சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டால் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மது போதையில் எந்த சாதி பாட்டை போட்டு ஆடிக்கொண்டு கையில் பயங்கர ஆயுதத்துடன் ஆடிக்கொண்டு இருந்தார்களோ அந்த சாதியை சேர்ந்த நபர்கள் கீழே அவர்கள் ஆதரித்தும் வீடியோ போட்டதற்காக நம்மை விமர்சித்தும் அவர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. இது பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கிறதுனா, நம்ம அந்த வீடியோவிலே கூறியிருப்போம். இப்போ உள்ள நிலைமையில குற்றவாளிகள் குற்றத்தை குற்றமாகவே எண்ணுவது கிடையாது. அது ஒரு சாதாரண நிகழ்வாகவே மாற்றிவிட்டார்கள். நம்ம ஒரு தவறு செய்கிறோம், நம்ம ஒரு குற்றம் செய்கிறோம், மனதளவில் கூட அப்படி ஒரு யோசனையே வருவதில்லை. அதனால எந்த அளவிற்கு ஒரு கஞ்சாவிற்கும் மதுவிற்கும் இந்த தமிழ் சமூகம் அடிமையாகி உள்ளது என்பது இங்கே தெளிவாக தெரிகிறது. ஒரு சுய நிலைவில் இருந்தால், சுய ஒழுக்கத்திலும் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனில் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துவிட்டு இது போன்ற நபர்களை கைது செய்ய வேண்டும், இது போன்ற சாதிய வெறி கூட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்றுதான் கமெண்ட் செய்திருக்கணும். ஆனால் அவனுடைய ஜாதி அறிப்பை வெளிப்படுத்தும் விதமாக இப்படி ஜாதி வெறியோடு ஏன்டா இப்படி கையில் ஆயுதத்தோடு போடுறீங்க, ஒழுக்கமாக இருங்கடான்னு சொல்லி போட்டான். நமக்கு கீழே அவன் ஜாதி வெறியை காட்டுறானுங்க. அந்த அளவுக்கு சாதி வெறி அரிப்பு எடுத்து போய் தான் இங்கே இருக்காங்க. இது போன்ற நபர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தினால்தான் மேலும் மேலும் குற்றங்கள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களும் இதை கண்டுகொள்வது கிடையாது. இதையெல்லாம் அவர்களை தான் தட்டி கேட்கணும். இப்படி என்ன செய்யாதீங்க, இதெல்லாம் தவறு, சுய ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்க அப்படின்னு தான் சொல்லித்தரணும். ஆனால் அந்த மாதிரி சொல்லித்தராருங்கன்னா யாருமே கிடையாது. பிற சமூகங்களை விமர்சித்து பேசுவது, பிற சமூகங்களை தாழ்வாக பேசுவது, எல்லோரும் உழைக்கக்கூடிய மக்கள் தான். எல்லோரும் வேலை செய்கிறோம், எல்லாரும் அரசாங்க வேலை, சுய தொழில் பண்ணுறாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நிலைமையில ஒரு சக மனிதனாக நேசியுங்கள் என்று கூட சொல்லித் தருவதற்கு கூட அந்த சமூகத்தில் ஆள் இல்லை போல. அதனால தான் கமாண்டில் இவ்வளவோ ஜாதிய வன்மத்தை இங்கே வெளிப்படுத்துகிறாங்க. இது போன்ற ஜாதிய வன்மத்தை வெளிப்படுத்த நபர்களுக்கு ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய சாதி தலைவர் கூறியதாக ஒரு கருத்தை நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லையா, அது உண்மையா பொய்யோ, அது அந்த ஜாதி தலைவர் சொன்னாரோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த சாதி தலைவர் சொன்னதாக நீங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கும் அந்த வசனத்தையாவது கடைபிடிங்கள். இது போன்ற கஞ்சா அடித்து கொண்டு குற்ற செயல்களில் ஈடுபட்டு கொண்டு தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடும் இது போன்ற நபர்களை காவல்துறை இந்த பாடம் புகட்ட வேண்டும். இதில் ஒருத்தன் தமிழ் விடுதலை புலிகள் என்று டிபி வைத்து கொண்டு இப்படி ஜாதியை வெறி பிடித்து மிருகத்தனமான கமாண்டு செய்து கொண்டு இருக்கிறான். அப்போது இவனுடைய தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் விடுதலை புலிகள் என்று வைத்துக்கொண்டு அந்த பெயரை அவமானம் செய்யும் விதமாக கமெண்ட் செய்து கொண்டு தமிழின உணர்வே இல்லாத ஒரு மிருகங்கள் தான் இவர்கள் எல்லாம். தமிழ்நாடு அரசு தயவு செய்து மதுபான கடைகளை மூடுங்கள், இல்லை குறைக்கவாவது செய்யுங்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் சீர்கெட்டு போய் உள்ளது.